ஜனங்களே. மோடியும் அமித்ஷாவும் எத்தனை முறை தமிழ்நாடு வந்தாலும் திமுகவின் வாக்கு சதவீதம் அதிகரித்துக் கொண்டேதான் போகும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தமிழ்நாட்டை பாஜக வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டினார். கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்துவதை ஒன்றிய பாஜக அரசு தடுத்ததாக கூறினார். அதிமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டு எடப்பாடி பழனிசாமியால் பேச முடியுமா என கேள்வி எழுப்பினார். மோடி தமிழ்நாடு வந்தால் தமிழ் மீது பாசம் கொண்டதை போன்று நடிப்பதாக விமர்சனம் செய்துள்ளார். இந்த முறை மோடி வந்தால் நமது இலக்கான 200 தொகுதிக்கான வெற்றி உறுதியாகிவிடும் என்று கூறினார். இந்த முறை 10க்கு 10 வெற்றியை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வழங்க வேண்டும் என்றும், இந்த வாக்குகள் கூட்டணிக்கானது மட்டுமல்ல, மாநிலத்தின் வளர்ச்சிக்கானது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளே வாழுகிற நம்ம பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் வந்துட்டா போதும், தேர்தல் சீசன் காரணத்தால இப்போ அடிக்கடி தமிழ்நாடு வரார். இப்போ கூட 4ஆம் தேதி சென்னையில் ரோடு ஷோ பண்ண வராராம், செய்தி வந்துச்சு. இதனால யாரு மகிழ்ச்சி அடைகிறாங்களோ இல்லையோ, நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம். திமுக காரங்களுக்கு இப்போ செம குஷி. ஏன்னு கேட்குறீங்களா? போன முறை 2024 தேர்தல் அப்போ இப்படித்தான் சென்னையில் அவர் ரோடு ஷோ பண்ணார். நாம 40க்கு 40 முழு வெற்றி பெற்றோம். இப்பவும் அடிச்சு சொல்றேன், அவர் வந்தா நம்மோட 200 தொகுதி இலக்கு அடைகிறது உறுதியாகிடும்.